வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ ரெசிபி. டீயோட ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்க ஒரு மசாலா டீ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு சின்ன குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இந்த அளவுகள் எல்லாமே நம்ம யூஸ்வலாக நீங்கள் எந்த மாதிரி போடுவீங்களோ அதே அளவுகளை எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் இது மட்டும் எடுத்துருக்கேன். இது மாதிரி மசாலா போட்டும் பண்ணலாம், இல்லைன்னா நார்மலாக வெறும் டீ தூள் மட்டும் போட்டு கூட பண்ணலாம். இப்போ 1.5 ஸ்பூன் டீ தூள் இது கூட சேர்க்குறேன். இது நான் ஒரு 3 பேருக்கு இப்போது டீ தயார் பண்ணுறேன். இது டீ தூள் எந்த பிராண்ட் இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு அந்த டீயோட ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்கும். ஸோ ஸ்ட்ராங் டீ லவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ராங் டீ வேணும்னா தூளை அதிகமாக போடுவோம். இதுக்கு அது மாதிரி தேவையில்லை. நார்மலாக எவ்வளோ டீ தூள் போடுவோமோ அதே மாதிரி போட்டுட்டாலே உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கிடைக்கும். 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இது மாதிரி கலக்கிட்டு நான் ஒரே ஒரு விசில் மட்டும் வர வைக்கிறேன். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும். வாசனையும் கமகமன்னு இருக்கும். யூஸ்வலாக நம்ம மசாலா டீ போடும்போது மசாலாவோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். டீயோட ஃப்ளேவர் அந்தளவுக்கு நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. இதில் ஆப்போசிட், உங்களுக்கு டீயோட ஃப்ளேவர் டாமினேட் பண்ணும், மசாலா அது சட்டிலாக இருக்கும், குடிக்கிறதுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் பால் சேர்த்து இதை நான் ஃபில்டர் பண்ணிடுறேன். அது சூடான பால், காய்ச்சின பால். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரெடி டு சர்வ். நம்ம யூஸ்வலாக சர்வ் பண்ணுற டம்ளர்லேயோ இல்லைன்னா கப்லேயோ கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட குக்கர் மசாலா டீ ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.